செங்கல் சூளையில் ஏற்பட்ட தகராறில் ஒரு வாலிபர் பலி. அதில் ஒரு வடவர்கள் வெளிலேருந்து வந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறத அவங்க நியூஸாகவே ரிப்போர்ட்டே பண்ணல. முற்றிலுமா அவங்களுக்கு இதை வந்து நாளைக்கு போடலன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறனால பேச்சுக்கா மேம்போக்கா போட்டிருக்காங்களே தவிர்த்து இதை வந்து ஒரு ப்ராப்பர் நியூஸாக அவங்க வந்து பிரேக் பண்ணவே இல்லை. இந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் வந்துட்டு இதை கண்டிச்சு ஒரு சின்ன அறிக்கை கூட விடல. அது வந்துட்டு இன்னுமே ஆச்சரியமா இருந்துச்சு. சோ அதை பத்தி என்ன? ஏற்கனவே நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர் இருக்கு. இந்த நேரத்தில் திரும்ப வந்து வடவர்களால இந்த எரிச்சல் முழுக்க வந்து திமுக அரசு மேல வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால இதை கட்டுப்படுத்தலாம். பாஜகவும் வந்து இன்னொரு பிடி வந்து வச்சிருக்கு மீடியாஸ் மேல, திமுக மட்டும் இல்லை. ஏன்னா அவங்க தான் சென்ட்ரல்ல இருக்காங்க அப்படிங்கிறனால. ஸோ நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து பரவச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு அப்ரைசிங், ஒரு எழுச்சி உண்டாகும். அப்படி ஆயிட்டா வந்து நம்மளோட ஆட்சியை இங்கே இன்டெரக்டா வந்து இன்னும் 10-20 வருஷத்துல வந்து நிரூபிக்கலாம் அப்படிங்கிற அவங்களோட பேக்டோர் பிளானும் வெளிப்படக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு அரசியல் புரியுது சுத்தமா இல்லை. அவங்க சனாதானத்துல வந்து நம்ம கீழே இருக்கோன்றது ஏத்துக்கிறவங்க, அவங்க அந்த மாதிரி மனநிலையில இருக்கவங்க இங்க வர்றாங்க அப்படின்னா அங்க இருந்து வரக்கூடிய மைக்ரண்ட் லேபர்ஸ், இது வந்து ஒரு கசப்பான உண்மையா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இங்க வராங்க. அரசியல் தலைவர்களுமே வந்துட்டு இந்த ஒரு கொலையை பத்தி எந்த ஒரு சின்ன இது கூட போடவே இல்லை. ஆனா சீமான் அவர்கள் மட்டும் அதை எதிர்த்து பேசியிருக்காரு, ஒரு அறிக்கை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. ஸோ அதை பத்தி இந்த இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி கூட கொஞ்சம் சேர்ந்து எங்க இருக்காரு, தமிழ் தேசிய கொள்கை கொண்டவர் அப்படிங்கறதுனால ஒரு தமிழருக்காகவும் தன்னோட கட்சியின் நம்பிக்கைகள் பேர்ல ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிற பேர்ல அவர் வந்து குரல் கொடுத்திருக்காரு. இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா அவராது கொடுத்தாரு அப்படின்னா நம்ம இதை வந்து பார்த்து அப்ரிஷியேட் தான் வந்து பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் ஏன் குரல் கொடுக்கல, தூய்மை பணியாளர் வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு நேத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர் சமூக வலைதளத்துல அவங்க கட்சியை சார்ந்தவங்களே துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணாரு, நைஸா வந்து நைட் எல்லாரும் தூங்கணும்னா கிளம்பி ரிப்பன் பில்டிங் பின்னாடி காரை விட்டு மூஞ்சில கர்ச்சீஃப் பண்ணிட்டு வந்தாருன்னு நினைச்சீங்க. அங்க இருந்து வந்ததே இங்க ஏதோ அங்க இருக்கிறத விட இங்க கொஞ்சம் நமக்கு அதிகம் கொடுப்பாங்க அப்படின்றதுனாலதான். ஆனா இப்ப கொலை பண்ற அளவுக்கு தைரியம் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு தைரியம் யார் கொடுத்தது, எப்படி வந்திருக்கோம்? நம்ம தான் கொடுத்துருக்கோம், நம்ம அரசாங்கம் தான் கொடுத்துருக்கு. ஸோ அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நடிப்பாங்களான்னு கேட்டா அது ஒரு பிரச்சனையா அவங்க வந்து பார்க்கல அப்படின்னு தான் வந்து தெரியுது. கூலிக்காக, கம்மி கூலிக்காக நிறைய பேர் வராங்க வேலைக்கு அப்படிங்கிற எடுத்துக்கிறீங்கன்னா இதுக்குனால பாதிப்படைய போறது வேற யாரோ இல்லை. இன்னைக்கு நீங்க சொல்லலாம் வேலை வாய்ப்பு வந்து இன்னொரு தமிழர் கிட்ட இருந்து தட்டி பறிக்கப்படுதுன்னு, உயிரே வந்து முதலாளி கிட்ட இருந்து பறிக்கப்படும். பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யூடியூபர் வருண் ப்ரோ இருக்காரு, அவரோட பேசுவோம். வணக்கம் ப்ரோ. வணக்கமா. எப்படி இருக்கீங்க ப்ரோ? இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான், நல்லா இல்லை. ஏன்னா நம்ம என்னதான் இருந்தாலும் வேலை பண்ணிட்டே இருக்கணும். இருந்தாலும் நம்ம ரோபோட்ஸும் இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அப்சர்வ் பண்றப்போ அதற்கான எமோஷன் வெளில காட்டலனா கூட உள்ள ஓடிட்டே இருக்கும்ல. அதோட வெளிப்பாடு தான் வந்து இன்னைக்கு முற்றிலுமா இன்னைக்கு நீங்க இந்த தலைப்பை எடுத்து பேசணும்னு நினைச்சதுக்கு வந்து மிக்க நன்றி. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இதை வந்து ஒரு நியூஸாவே வந்து பண்ணல. நீங்களே என்ன சொல்லியிருந்தீங்க, நான் வழக்கமா ரிசர்ச் பண்ணுவேன், எனக்கு அதுக்குமா கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த அளவுக்கு இருட்டடிப்பு செஞ்ச ஒரு கொடூரமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். எக்ஸாக்ட்லி. கண்டிப்பா இதை பத்தி யாருக்கும் அதிகம் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். சரவணன் அப்படின்ற ஒரு இளைஞரை வந்துட்டு வட மாநில நபர்கள் செங்கலால அடிச்சு கொன்னு இருக்காங்க. ஸோ இதை பத்தி எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் இப்ப வரைக்கும் எந்த நியூஸும் வரல. அதை பத்தி சொல்லுங்க ப்ரோ. இப்போ என்னன்னா துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே வந்து முடிச்சோட தான் பார்த்தாங்க. ஏன்னா மீடியா இன்னைக்கு வந்து மக்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்காக வந்து கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சோன்னே ஒரு மீடியா எதெல்லாம் வந்து செல் பண்ணுமோ, எதெல்லாம் விற்கலாமோ அதை வந்து காட்டுறோன்ற ஒரு மனநிலையில் அதையும் பார்த்தீங்கன்னா தங்களோட லாபத்துக்காக யார் வந்தா போனாங்கிற வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதற்கிடையில் தமிழ்நாட்டில் வடவர்களால் நிகழ்த்தப்பட்ட ஒரு கொடூரமான கொலையை பற்றி நீங்கள் செய்தி ஏன் போட மறுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, சந்தேகம், அது மட்டும் இல்லாமல் ஆச்சரியமா இருக்கு. இதில் இப்போ ஒரு கட்சியை சார்ந்த யாராவது ஒரு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, அதை இருட்டடிப்பு பண்ணுறாங்க, அதை வந்து மடை மாற்றி வேற மாதிரி காட்டணும், நேரட்டிவ் செட் பண்ணணுன்ற கூட புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ வெளி ஊர்ல இருந்து வந்து இங்கே பிழைக்கிறதுக்காக வந்திருக்கோங்க. நம்ம ஊருக்காரன ஒருத்தங்க ஒரு தைரியத்தோட சண்டை போட்டாங்க. சண்டை சச்சரவுலாம் டெய்லி நடக்குது. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஒயின் ஷாப்ல கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அடிச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டு அதுல வந்து வடவருக்கும் நம்ம ஊருக்காருக்கும் சண்டை எல்லாம் வர்றது வந்து ரொம்ப இயல்பா இருக்கு. ஒருத்தனை வந்து பிளான் பண்ணி அடிச்சு கொள்றாங்க பொறுமையா, வந்து கொடுமையா. அதாவது அடிச்சோட செத்துட்டான்னு இல்லை, அவன் சாகுற வரைக்கும் அடிச்சு கொண்டிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை ஏன் வந்து நான் நியூஸ்ல பார்த்தேன் நேற்று, இந்த விஷயம் நடந்தோன்னே சரி யாராவது அதை பத்தி ஒரு நியூஸ் சேனல்ல போடுவாங்க பார்த்தா ஜஸ்ட் ஒரு 10 seconds அந்த எக்ஸ்பிரஸ் கிளிப்பிங்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரஸ் கிளிப்பிங்ஸ் என்ன சொல்றாங்க, செங்கல் சூளையில் ஏற்பட்ட தகராறில் ஒரு வாலிபர் பலி.
அதில் ஒரு வடவர்கள் வெளிலேருந்து வந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறத அவங்க நியூஸாகவே ரிப்போர்ட்டே பண்ணல. முற்றிலுமா அவங்களுக்கு இதை வந்து நாளைக்கு போடலன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறனால பேச்சுக்காக மேம்போக்காக போட்டிருக்காங்களே தவிர்த்து இதை வந்து ஒரு ப்ராப்பர் நியூஸாக அவங்க வந்து பண்ணவே இல்லை, பிரேக் பண்ணவே இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் போட்ட அந்த 10 minutes அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளிப்பிங்லேயாவது வடவன்ற வார்த்தையை வந்து சொல்லியிருக்கலாம்ல. இந்த பிரச்சனை வந்து கடந்த 1 மாசமா நடந்துட்டு இருக்கு. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன 5 வயது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் வந்து பாலியல் அத்துமீறல் பண்ணிட்டாங்கன்ற செய்தி வருது. அதற்கப்புறம் நோண்டி அங்கே இருக்கிறவங்களாம் பிரச்சனை பண்ணி ஒரு வடக்காரன் பண்ணிட்டான் அப்படிங்க. இதே மாதிரி ஒரு மைக்ரண்ட் லேபர் தான் பண்ணிட்டான்றதை வந்து பூதாகரப்படுத்தினோட தான் அந்த வடக்கன் பண்ணிட்டான் அப்படிங்கிற விஷயமே ஒரு முழுமையான செய்தியாக வருது. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாலியல் அத்துமீறல் போல நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தமிழால் வந்து இன்னொரு சின்ன குழந்தைங்க செஞ்சுட்டான் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 80 வயசு பாட்டியை வடவர்கள் எல்லாமே சேர்ந்து வந்து பாலியல் அத்துமீறல் பண்ணி வந்து கொண்டு புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெண் அவங்கள வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு செயின் ஸ்நாச்சிங்கும் வந்து பண்ணிட்டு போறாங்க. இது எல்லாமே நம்ம ஊர்ல வந்து கிரைம் பண்றது கூட நம்ம ஊர் ஆளும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நகைச்சுவையா சொன்னாலும் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே தொடர்ந்து அப்படியே இருக்கு. இப்போ அதற்கு வந்து ஒரு முத்தாய்ப்போ வந்து பாத்தீங்கன்னா சரியா அந்த கேக்கு சொல்ற மாதிரி ஒருத்தனை வந்து அடிச்சே வந்து கொண்டு இருக்காங்க. கண்டிப்பா ஆக்சுவலா வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் இதை பத்தின ஒரு நியூஸ் வரல. இதெல்லாம் தாண்டி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் வந்துட்டு இதை கண்டிச்சு ஒரு சின்ன அறிக்கை கூட விடல. அது வந்துட்டு இன்னுமே ஆச்சரியமா இருந்துச்சு. சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இதை பத்தி பேசுறதுனால நம்மளுக்கு என்ன பெருசா வந்துட போகுது அப்படின்னு நினைக்கிற அரசியல் தலைவர் தான் அதை வந்து பேசாம இருப்பாங்க. நாளைக்கே இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரோ இல்லை கட்சியோ பேசுச்சுன்னா அவங்க தான் இந்த மண்ணுக்கான அரசியலை பேசுறாங்க அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது யார் பேசுறாங்களோ அதை பொறுத்து மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இப்போ மீடியா வந்து டிஎம்கேவோட பிடியில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அது இப்போ எலெக்ஷன் நெருங்குறப்போ வந்து 2 கை வச்சு இருக்கப்பட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வரக்கூடிய எந்த ஒரு செய்தியுமே அவங்களோட ஆட்சியில தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வடவர்களோட மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் நடக்கக்கூடிய பிரச்சனையை திமுக சரியா ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிறத வந்து வெளில தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குதானே செய்யும். அதனால ஏற்கனவே நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர் இருக்கு. இந்த நேரத்தில் திரும்ப வந்து வடவர்களால இந்த எரிச்சல் முழுக்க வந்து திமுக அரசு மேல வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால இதை கட்டுப்படுத்தலாம். இன்னொரு ஆங்கிள் வந்து பார்க்குறப்போ வந்து இப்போ பாஜகவும் வந்து இன்னொரு பிடி வந்து வச்சிருக்கு மீடியாஸ் மேல. திமுக மட்டும் இல்லை, ஏன்னா அவங்க தானே சென்ட்ரல்ல இருக்காங்க அப்படிங்கிறனால. ஸோ நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து பரவச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு அப்ரைசிங் ஒரு எழுச்சி உண்டாகும். அப்படி ஆயிட்டா வந்து நம்மளோட ஆட்சியை இங்கே இன்டைரக்டா வந்து இன்னும் 10-20 வருஷத்துல வந்து நிறுவிக்கலாம் அப்படிங்கிற அவங்களோட பேக்டோர் பிளானும் வெளிப்படக்கூடாது இல்லையா. அதனால இது எதை வச்சு நான் சொல்றேன்னா, ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வதந்தியை வந்து பரப்பி விட்டாங்க. இங்க இருக்கிற மைக்ரண்ட் லேபர்ஸ் எல்லாம் வந்து தமிழ் ஆளுங்க அடிக்கிறாங்க. ஏன்னா அது எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு நார்த் இந்தியன் அடிச்சோன்னா இதே மாதிரிதான் எல்லா இடத்துலயுமே நடக்குது, நம்மளாம் இங்க இருந்து தப்பிச்சு ஓடினோன்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே அடிக்கிறாங்க. எல்லா மாவட்டங்களும் அடிக்கிறாங்க. வதந்தியை வந்து பொருளையை கிளப்பி விட்டோன்னே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பைய தூக்கிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம் போனாங்க. யாருமே போல, திருப்பி அங்கே வந்துட்டாங்க. ஏன்னா இந்த இடத்த ருசி கண்டுட்டாங்களா, நல்லா இருக்கு அப்படின்ற வாழ்றது தெரிஞ்சு யாரும் போல. ஆனா அதற்குள்ள பீகார்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழுலாம் அமைச்சு ஆட்கள்லாம் இங்க அனுப்பி பாஜக அரசாங்கம் இங்க வந்து வடவர்களுக்கெல்லாம் வந்து ஒரே பிரச்சனை இருக்கு, தமிழ் ஆளுங்கெல்லாம் அடிக்கிறாங்க, இது நேஷனல் செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு பெரிய குந்தகம் விழிச்சிச்சு, அதனால திமுக ஆட்சியை கழுத்துருவாங்கன்ற பயத்துல என்ன பண்றாரு ஸ்டாலினும் அது வந்து வதந்தி அப்படின்னு சொல்லாம இங்க எல்லாருமே பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு அங்க இருக்கிற வடவர்கள்லாம் நிக்க வச்சிருக்காங்க. இவர் போயிட்டு வந்து தமிழ்ல பேசுறாரு, ஆங்கிலம் கொண்டு ரஹீன்னு இழிச்சிட்டு அவங்க நல்லா தான் இருக்கும்னு ஹிந்தியில சொல்றாங்க. இவருக்கு எதுவும் புரியல, வந்துட்டாரு. ஸோ நடக்காத ஒரு விஷயத்த வச்சு அப்போ நார்த் இந்தியன் மீடியாஸா இருக்கட்டும், யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்கள்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க நம்மள அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலையே வந்து கல்பனா. ஆனா தமிழ்நாட்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா செய்தியாகவும் வரல, அரசியல் கட்சி தலைவரும் பேசல, இந்த கட்சியும் அவங்களோட ஒரு பிரச்சனையா வந்து பார்க்கல அப்படிங்கிறது ஒரு அவல நிலையை தான் வந்து காட்டுது. கண்டிப்பா ஆக்சுவலா வந்துட்டு ஆல்ரெடி பீகாரிஸ்டுக்கு வந்துட்டு இங்க ஓட்டர் ஐடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு இருக்காங்க. இது இன்னும் வராதுக்கு முன்னாடியே இவ்ளோ நார்த் இந்தியன்ஸ்னால பிரச்சனை வருது. ஒருவேளை ஓட்டுலாம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க இன்னும் என்னென்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடு எங்க போகும் அப்படின்றதே தெரியல. சோ அதை பத்தி சொல்லுங்க. குரூப் மென்டாலிட்டி அப்படிங்கிறது இப்போ நம்மளே யாரா இருக்கட்டும், வடநாட்டவரோ தெலுங்கரோ தமிழரோ கேரளாக்காரங்களோ, நம்ம வந்து ஒரு குரூப்ல வந்து டாமினண்டா இருக்கோம், நம்ம நம்பர்ஸ்ல அதிகமா இருக்கோம்னா எவனா எளிய நம்பர்ஸ்ல கம்மியா இருக்கணும் வந்து அதை அடக்கணும்னு நினைக்கிறது ஒரு மனித இயல்பு. அப்படிதான் அது வடவர்களுக்கும் விதிவிலக்கு இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, இங்க வர்றாங்க, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்திருப்பாரு, பரோட்டா கடையிலேயே இருக்கட்டும், முடி வெட்ட இடத்துல அங்கொன்றுமா இருந்திருப்பாங்க. அவன் வரான் பார்ப்பான், சரி இங்கே ஆட்கள் நம்ம கம்மியாக இருக்கோம், சரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் நம்ம ஊர் ஆட்கள்லாம் கம்மியாக இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துப்போம், வேலைக்கு வந்திருப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு இருக்க நிலைமையில எங்க பார்த்தாலும் நீங்க அதுவும் உங்க அலுவலகம் இருக்கிறது இந்த முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்லலாம் இல்லையா சென்னையில, நீங்க வெளில போங்கல, நீங்க வேலை செய்யறவங்களை அப்படியே பாத்தீங்க சுத்தி அப்படின்னா ஒரு 4 பேர் தமிழ் ஆள் வந்து கண்ணில் தட்டுப்படுவோம், 6 பேர் வடவர்கள்லாம் வந்துட்டாங்கல்ல.
இது வந்து கிராமங்கள்ல இந்த நிலைமை வரதுக்கு ரொம்ப நாள் இல்லை. ஏன் ஆக்சுவலி ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ சென்னையில் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டைவர்ஸ் பாப்புலேஷன் இருக்கும். இந்திக்காரங்க இருப்பாங்க, தெலுங்காரங்க இருப்பாங்க, மலையாளிஸ், கன்னடிக்காரங்க. ஏன்னா ஒரு சிட்டின்றப்ப எல்லாருமே தொழில் பண்றதுக்கு வராங்க, வேலை வாய்ப்பு. ஆனா திண்டுக்கல் வந்து எவ்வளவு பெனட்ரேட்டடான ஒரு சவுத். அங்க இவங்க பாத்தீங்கன்னா இவங்க கும்பலா வேலைக்கு போனது மட்டும் இல்லாம ஒருத்தர் கொலை பண்ணிட்டு போலான்ற மனநிலை எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அவன் பாக்குறான், ஓகே நம்ம ஆண்கள் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்காங்க, நம்ம தான் நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு அவங்க படிச்ச முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்காங்களா, அதே மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஆட்கள் தான் ஃபுல்லா இருக்காங்க, இங்கேயும் கொஞ்ச நாள் நம்ம ஆட்கள் வந்து குடியேறிடுவாங்க, இவங்க வந்து நம்பர்ஸ்ல கம்மியாயிருவாங்க. ஸோ நம்மளுக்குன்ற அரசியல் அவனுக்கு வந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. நம்ம இங்க வந்து கெத்து காட்டலாம், நேரா போட்டலான்ற மட்டும் நம்ம பவரை காட்டலாம் தைரியம் அவனுக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல வர ஆரம்பிச்சவரோட வெளிப்பாடு தான் இந்த கொலை. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்கேயா போயிட்டு வேலைக்கு அனுப்புறாங்க, அதாவது ஊருக்குன்னா வேலை மட்டும் சோதனமா பார்த்துட்டு வந்துருப்பா, பிரச்சனை எதுவும் மாட்டிக்காத அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேற ஏதாவது ஊரா இருந்தா கூட அப்படிதான். நம்ம துபாய் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கூடாது, அவங்க சட்டங்கள்லாம் வேறன்னு வேலையை மட்டும் காசு எடுத்துட்டு வந்துடணும்னு நம்ம நினைப்போம்ல. அந்த மாதிரி இவங்க நினைக்கிறாங்க கேட்டா சுத்தமா இல்லவே இல்லை. ஏன்னா பேசிக்கா படிப்பறிவு இல்லை, அவங்களுக்கு அரசியல் பிரிவு சுத்தமா இல்லை. அவங்க சனாதானத்துல வந்து நம்ம கீழே இருக்கோன்றது ஏத்துக்கிறவங்க. அவங்க அந்த மாதிரி மனநிலையில இருக்கவங்க இங்க வர்றாங்க அப்படின்னா, அங்க இருந்து வரக்கூடிய மைக்ரண்ட் லேபர்ஸ், இது வந்து ஒரு கசப்பான உண்மையா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இங்க வராங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இவங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கிறதே இல்லை. இங்கேயும் ஏற்றத்தாழ்வு இருக்கு, நம்மளுக்கு எதிராக பேசுறோம். ஆனா நாட்டுல வந்து இங்க ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல இருக்க பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்மளோட கர்மா போல இது, நம்ம இந்த பிறவியில இப்படிதான் இருக்கணும், நமக்கு மேலானவர்கள்லாம் வந்து முதலாளிங்க நம்ம வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நபர்கள் தான் இங்க வராங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு கல்வி அறிவுன்றது சுத்தமா இல்ல, அது மட்டும் இல்லாம சொசைட்டியை பத்தின புரிதல் சுத்தமா இல்ல. அது இங்க வந்து பாக்குறப்போ இது வந்து ஹெவன் மாதிரி இருக்கு அவங்களுக்கு. இங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கலாம், இங்க இருக்கிற ரோடு, இங்க இருக்கிற அந்த கட்டமைப்பு, சுத்தம், சுகாதாரம் அண்ட் இவ்வளவு சேஃபா இருக்கு. நம்ம ஊர் பொம்பளைங்களே இங்க வந்து ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றாங்களே, அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் திருப்பி போகணும், இதை நம்ம தான் ஆக்கிக்கணும் அப்படின்றத பாக்குறாங்க. அதுக்கு பாஜகவும் பேக் பண்ணிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதோட வீரியம் இன்னைக்கு தான் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு, வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா வந்துட்டு லாஸ்ட் 2 வீக்ஸா 10க்கும் மேல வந்துட்டு கிரைம், அதுவும் மெயினா இந்த நார்த் இந்தியன்ஸால தான் நடந்திருக்கு. அரசாங்கம் கிட்ட இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் சரி இல்லை, எந்த ஒரு இதுவுமே வந்து இதுவரைக்கும் எடுத்த மாதிரி தெரியவே இல்லையே. ஏன் ப்ரோ? ஏன்னா அவங்களுக்கு இப்போ அவங்களோட ஆட்சியை வந்து பாதுகாத்துக்கணும், அதுக்கு இருக்கிற பிரச்சனையை நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா துப்புரவு பணி செஞ்சுட்டு இருக்கவங்களோட பிரச்சனையை உங்களால வந்து அட்லீஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா மீடியா முன்னாடி ஒரு கண் தொடைப்பா கூட உங்களால தீர்க்க முடியல. இந்த பிரச்சனையை பத்தி யோசிக்கிறாங்களே, அவங்க ஒரு பிரச்சனையாவே இதை வந்து பாக்குறது இல்ல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கும்மிடிப்பூண்டியில ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறுமியை வந்து ஒரு புதற்குள்ள எடுத்துட்டு போயிட்டு பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டு அவன் ஓடிட்டான். அவன் ஏதோ ஒரு தாபால ஒர்க் பண்றதுக்கு ஆந்திரால அவனை புடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. புடிச்சிட்டு வரவன மூஞ்ச மூடி கூப்பிட்டு வராங்க. அங்க இருக்கிற ஒருத்தர் ஆள் கேட்கிறாரு, நியாயமான ஒரு கேள்வி, ஏங்க மூஞ்ச மூடி கூப்பிட்டு வருவீங்களே, இது அவன் தான் நாங்க எப்படி தெரியுது, கேஸை சால்வ் பண்ண முடியல, 7 நாளா வந்து அரசாங்கத்தை எல்லாருமே துப்பிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதுனால அரசாங்கம் ப்ரெஷர் ஆயிடுச்சுனால எவனோ ஒருத்தர் புடிச்சிட்டு வந்து மூஞ்ச மூடி காட்டுறது கூட வாய்ப்பு இருக்குல்ல. இன்னைக்கு அந்த கேஸை பத்தி உங்களால கேட்க முடியுமா, என்னால கேட்க முடியுமா? இந்த மாதிரி கண் துடைப்புக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நம்ம வாயை அடைக்கிறதுக்கு மீடியாவோட அந்த மீடியா அட்டென்ஷனை திசை திருப்பத்துக்கு ஏதாவது பண்றாங்களே தவிர்த்து ரூட் காஸ்ட்ல இருந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. சரி, எப்படி இதை சரி பண்ண முடியும்னு நீங்க வந்து கேட்கலாம். இது ஏன் ஒரு பிரச்சனை அப்படின்ற நம்மள சொல்றேன். சரியா, ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். நம்ம வந்து மிஞ்சி போனா ஒரு 8 கோடி பேர் 9 கோடி பேர் இருக்கும். ஆனா இந்தியா முழுக்க எத்தனை வடவர்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேட்ல பிறப்பு சதவீதம் அப்படிங்கறதும் ரொம்ப கம்மியா இருக்கு. இதை பத்தி இங்கேயே நம்ம வந்து பேசிருக்கோம். ஸோ இப்போ இங்க வந்து ஆட்கள் நம்ம வந்து எஜுகேஷன் வந்தது மட்டும் இல்லாம நம்ம வந்து சரி எதுக்கு இன்னொரு பிள்ளைய பெத்து போட்டு இந்த உலகத்துல அப்படின்னு நினைக்கிறது, நம்ம ஆட்கள் வந்து ஒரு புள்ள பெத்துக்கிறதே ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்படி இருக்கிறப்போ இங்க இடம் நிறைய இருக்கு, நம்மளோட பிறப்பு சதவீதம் குறைஞ்சிட்டே இருக்கு. அங்க இருந்து இங்க அனுப்பிட்டே இருக்காங்க. அவங்க நிறைய பேர் போகாம ஓட்டுரிமை வாங்கிட்டு இங்கேயே செட்டில் ஆக பாக்குறாங்க. ஸோ போக போக இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்பர்ஸ்ல இன்னைக்கு இல்லைன்னா கூட நான் சொல்றது உங்களுக்கு ஏதோ பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம். ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அவ்வளோ பெரிய நார்த் இந்தியன் பாப்புலேஷன், ஜஸ்ட் 9 கோடி தமிழர்கள் அவங்க இங்க வந்துட்டே இருக்காங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல 2000 கிட்ட வந்துட்டே இருக்காங்க. கம்மி ஆயிரும், மெஜாரிட்டி ஆயிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாடு அப்படின்னு பேர்ல மட்டும்தான் இருக்கும், ஆனா தமிழர்கள் இருக்க மாட்டாங்க. சரி, இன்னும் 20 வருஷம் முன்னாடி போயிடலாம், 40 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடுன்ற பேர் எதுக்கு இருக்கணும்? இது என்ன தமிழர்கள் மட்டுமா இருக்காங்க, அவங்களே சொற்பமா இருக்காங்க? இல்லவே இல்லை. முதல்ல தமிழ்நாடுற பேரு மாத்திரா அப்படின்னு சொல்றது இன்னைக்கு எல்லாருமே ஏத்தி விட்டு இந்த உணர்வுகளை ஏத்தி விட்டு பயமுறுத்துற மாதிரி கோவப்படுத்துற மாதிரி தெரியும். ஆனா இது வந்து வரலாற்றுல எல்லா இடங்களுமே நடந்திருக்கு. தமிழ்நாடும் தமிழருக்கும் இது வந்து விதிவிலக்கு இல்லை. அன்னைக்கு நம்மளுக்கு போறதுக்கு கடல் மட்டும்தான் இருக்கும், அதுல குச்சி செத்துரும் நம்ம. நீங்க சொல்றதை கேட்டாலே ஃபியூச்சர்ல எப்படி போகும் அப்படின்றத யோசிக்க கூட முடியல ஆக்சுவலா. ஆனா அதுதான் இப்போ இருக்க நிலைமை.
கடமை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த அரசியல் தலைவர்களுமே வந்துட்டு இந்த ஒரு கொலையை பத்தி எந்த ஒரு 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 சின்ன இது கூட போடவே இல்லை. ஆனா சீமான் அவர்கள் மட்டும் அதை எதிர்த்து பேசியிருக்காரு, ஒரு அறிக்கை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அவர் பேசியதானே ஆகணும். தமிழ் தேசிய அரசியல் தான் பேசுறாரு, தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் பேசுறேன்னு சொல்றாரு. குறிப்பா வந்து அந்த இளைஞர் இறந்து போனவர் யாரா இருந்தாலும் தமிழரா இருந்தா நம்ம கேள்வி கேட்போம். அதை விட்டுருங்க, மனிதாபிமானமும் ஒரு வடக்கரை யாராவது வந்து அநியாயமா அடிச்சு கொண்டாலே அது தவறு தான். அப்படி இருக்கிறப்ப இந்த இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி கூட கொஞ்சம் சேர்ந்து எங்க இருக்காரு, தமிழ் தேசிய கொள்கை கொண்டவர் அப்படிங்கறதுனால ஒரு தமிழருக்காகவும் தன்னோட கட்சியின் நம்பிக்கைகள் பேர்ல ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிற பேர்ல அவர் வந்து குரல் கொடுத்திருக்காரு. இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா அவராது கொடுத்தாரு அப்படின்னு நம்ம இதை வந்து பார்த்து அப்ரிஷியேட் தான் வந்து பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் ஏன் குரல் கொடுக்கல, தூய்மை பணியாளர் வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு நேத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர் சமூக வலைதளத்துல அவங்க கட்சியை சார்ந்தவங்களே துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணாரு, நைஸா வந்து நைட் எல்லாரும் தூங்கணும்னா கிளம்பி ரிப்பன் பில்டிங் பின்னாடி காரை விட்டு மூஞ்சில கர்ச்சீஃப் கட்டு வந்தாருன்னு நினைச்சீங்க. பனையூர்லயே வந்து அந்த தூய்மை பணியாளர் எல்லாம் கூப்பிட்டு மீட் பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சுட்டாரு. யார் பிரச்சனையை? தன்னோட பிரச்சனையை. அவர் மேல எல்லாருமே வந்து பழி சொல்லிட்டே இருந்தாங்கல்ல, பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒருத்தருக்கும் வந்து இன்னைக்கு வரக்கூடிய ஒரு புது அரசியல் தலைவரும் வந்து மாற்று நம்பிக்கை அப்படின்னு பார்க்கப்படுறவங்களும் அவங்களும் சரியா கையாளல. இன்னைக்கு வரைக்கும் பவருக்கு வர்ற ட்ரை பண்ணிட்டு இருக்க சீமான் போன்றவர்கள் பேசி என்ன பிரயோஜனம்? ஏன்னா அவர்கிட்ட தான் பவர் இல்லை அப்படிங்கிற ஒரு விரக்தியும் இருக்கு. பவர் வச்சுட்டு இருக்க ஆட்சியாளர்கள் டைரக்டா அவங்க மேல சொல்லப்படுற குற்றச்சாட்டையே வந்து தீக்கல. இன்னொரு விஷயம், இந்த தங்களுடைய சாம்ராஜ்யம் திராவிட சாம்ராஜ்யத்தை அமைத்திருக்கணும் திமுக தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லப்படுற திமுக தானே இது ஒரு பெரிய பிரச்சனையா வரப்போகுது. நாளைக்கு வடவர்கள் வந்தா யாருக்கு வாக்குப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பிஜேபிக்கு தான் வாக்குப்படுவாங்க. பிஜேபி வந்து அவங்க வந்து என்னதான் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமா வந்து இங்க தங்கியிருந்தாலும் அவங்க கிட்ட என்னத்தமா சொல்லும், டேய் உங்களெல்லாம் நாளைக்கு அடிச்சு துரத்திடுவாங்கடா, நீங்களாம் ஹிந்தி பேசுறீங்க, நீங்களாம் தமிழ் ஆட்கள், இந்த மதராசிங்களுக்கு எதிராக நம்ம ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தணும்னா இந்திக்காரங்களுக்கு உண்டான ஒரு கட்சி பிஜேபி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னா ஓட்டு போட்டு போயிட்டு இருக்க போறோம். சோ அப்பேற்பட்ட ஒரு அரசியலை ஏற்படுத்தினா திமுக தானே அது பாதிமா ஏற்பட போகுது. அவங்க தான் தெரியலையா இல்ல புரியலையா இல்ல வந்து ராஜபக்சே தப்பிச்சு ஓட்டின மாதிரி வேற ஏதாவது கண்ட்ரில இடம் பார்த்துட்டாங்களா? அது வந்து புரியவே இல்லை. அது வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா தங்களோட நாடு தங்களோட மக்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்காக வந்து முளையில இருந்து கிள்ளி எறியணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இது ஒரு பிரச்சனையா அவங்களுக்கு உண்டான பிரச்சனை தான் இது. பட் அவங்களே அப்படி யோசிக்கல அப்படின்னா வந்து எவ்வளவு மெத்தனமா இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்கவே முடியல. இது ஆக்சுவலா இப்போ வந்துட்டு இன்னர் லைன் பர்மிட் கேட்டுட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா வேற விஷயம் வந்துருச்சுன்னா அப்படியே அதுக்கு மூவ் ஆன் ஆகி போயிடுறோம். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா யாரையாவது கொன்னாதான் நம்ம வந்துட்டு அந்த இன்னர் லைன் பர்மிட் பத்தியே பேசணும் அப்படின்ற ஒரு நிலைமை ஆயிடுச்சு. சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடியே நிறைய நாள் நம்ம உணர்த்திட்டு தான் இருக்கோம். நம்ம அந்த காணொலி இன்னும் இருக்கு, நீங்க பார்க்கலாம். சிசிடிவி ஃபுட்டேஜ். அது ஒரு முதலாளி வந்து என்ன பண்றாரு, டெய்லி லாபத்தை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு போறாரு. அந்த ப்ராசஸ் பண்ணிட்டே கூட அந்த தொழிலாளிகளும் வருவாங்க போல இருக்கு. அது ஒரு ப்ராக்டிஸா வந்துட்டே இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, கால்குலேட் பண்றாங்க. அன்னைக்கு தான் சம்பளம் அவங்க 2 பேருக்கும் போட்டிருக்காரு. போட்டுட்டு மீதி இருக்க பணத்தை வந்து ஏதோ வீட்டுல வைக்கிறதுக்காக வந்து போயிருக்காரு. பின்னாடியே வந்து அந்த அவர் கரெக்டா வீட்டை திறக்கிறப்போ பின்னாடியே வந்து அவரை மண்டையில அடிச்சு கொண்டுட்டாங்க. சரியா, அன்னைக்கும் இதை வந்து பேசணும் நம்ம இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிறது. இன்னைக்கு நீங்க வந்து ஈஸியான ஒரு கூலிக்காக, கம்மி கூலிக்காக நிறைய பேர் வராங்க வேலைக்கு அப்படிங்கிற எடுத்துக்கிறீங்கன்னா இதுக்குனால பாதிப்படைய போறது வேற யாரோ இல்லை. இன்னைக்கு நீங்க சொல்லலாம் வேலை வாய்ப்பு வந்து இன்னொரு தமிழர் கிட்ட இருந்து தட்டி பறிக்கப்படுதுன்னு. உயிரே வந்து முதலாளி கிட்ட இருந்து பறிக்கப்படும். அதற்கான உதாரணங்கள் ஏற்கனவே இருக்கு. ஸோ முதலாளிகள் நீங்க வந்து கம்மி கூலிக்காக நிறைய பேர் கொண்டு வந்து திருப்பூர் போன்ற இடங்கள்ல வந்து பணியமர்த்தி அவங்களோட ஊராவே அதை ஆல்ரெடி மாத்திட்டாங்க. பல சலூன் கடைகள்ல மேல ஹிந்தியில எழுதிட்டு கீழே இங்கிலீஷ்ல, ஏன்னா இங்கிலீஷ் தெரியாது அவனுக்கு, அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. அந்த இந்தியை நம்மளுக்கு தெரிஞ்சா படிச்சு பார்த்தா தெரியும், அதே தப்பு தான் எழுதிருப்பான். ஆனா அந்த ஹிந்தி எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டான் அவன். முற்றிலுமா வந்து அவங்களுக்கான ஊரா வந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முதலாளிகளும் வந்து சொற்ப லாபத்துக்காக நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா உங்களோட உயிரும் இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள் தொழிலையும் சேர்த்து எடுத்துருவாங்க. அதற்கான வேலையும் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா இன்னர் லைன் பர்மிட் அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இன்னர் லைன் பர்மிட்னால நிறைய பேருக்கு வந்து தெரியல என்னன்னு சொல்லிட்டு. இப்போ வராங்க அப்படின்னா எங்க வராங்க, எங்க வேலை செய்யறாங்க, எவ்வளவு நாள் கான்ட்ராக்ட் இருக்கு. அந்த இன்னர் லைன் பர்மிட் வந்து ஒரு 3 years 2 years கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சாலும் திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க ரினியூ பண்ணணும். அதன் மூலியமா யார் அவன் பங்களாதேஷ்ல இருந்து தப்பிச்சு வந்த அகதியா இல்ல நிஜமாவே வந்து நம்மளோட வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்தவனா, அவன் வந்து எங்க வாழ்றான், அவனோட வயசு என்ன, உண்மையான பேர் என்ன, திருப்பி எங்க ஊருக்கு போவான், அவன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான், திட்டு கேஸ்ல தான் மாட்டிருக்கானா, அதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லா வந்து லிஸ்ட்ல வச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா இவங்க எல்லாருமே பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, வருவாங்க, கதையை முடிச்சுட்டு ஏதாவது ட்ரெயின்ல வித்தவுட் லேடி போயினே இருப்பாங்க. இந்த பிரச்சனையை வந்து நம்மளால தீர்க்கவே முடியாது. கண்டிப்பா இப்போ ஒரு கொலை பண்ற அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் எக்கச்சக்கமான கிரைம் இவங்களால
நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க நிலையில வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பத்தி அரசாங்கம் வந்து யோசிக்கிறது இல்ல கூட இந்த இல்ல பர்டிகுலர் அப்படின்றது கேஸ்ல இதை நான் சொல்லணும். அந்த சரவணன் ஒரு மாடலே வந்து பாத்தீங்கன்னா உறவினர்கள்லாம் வந்து அதிருப்தியில இருக்காங்க, பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுல ஏதோ உண்மை மறைக்கப்படுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இன்னும் குற்றவாளிகளை பிடிக்கல அப்படிங்கிற ஆதங்கமும் கோபமும் கண்டிப்பா இருக்க தானே செய்யும். அதனால இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்லேயே பாத்தீங்கன்னா ரொம்ப மெத்தன போக்கு தான் கடைபிடிச்சதுனால அங்கேயே நிறைய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு மீடியா அட்டென்ஷன் வராம இன்னைக்கு வரைக்கும் கவர் பண்ணிட்டு இருக்கனால இந்த பிரச்சனையை பெருசாகாம இப்ப பாத்துக்கிட்டாங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஊடகங்கள்ல யாரெல்லாம் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் பேச முயற்சிக்கிறாங்களோ அவங்களும் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. இதன் மூலமா வந்து அவருக்கு நீதி கிடைக்கணும்ன்றது மட்டும் இல்லாம இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிற அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கும். மற்றபடி உணர்வுபூர்வமா வாங்கடா நம்மலாம் போயிட்டு எல்லா இந்திக்காரங்களை சேர்ந்து அடிச்சு ஓட விடலாம் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை, அப்படின்னு நம்ம சொல்லவும் போறது இல்லை. சட்டத்தை மதிச்சு நடக்கூடியவங்க பெரும்பான்மையா படிச்சவங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி கேவலமா காட்டுமிராண்டித்தனமா நம்ம வந்து பண்ணாம இருக்கோம். இப்படி நடக்குது, இதனால ஃபியூச்சர்ல இந்த பிரச்சனை வரும்ன்ற அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால தான் நம்ம இதை வந்து பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஆக்சுவலா வந்துட்டு நம்ம நிறைய பேசியிருக்கோம், இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். பட் இந்த நார்த் இந்தியன்ஸ் இங்க வந்துட்டு அவங்களோட ஆதிக்கம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு எப்படி சொல்ல ஒரு பயம் கொடுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நாளைக்கு தமிழர்கள் வந்து எங்க போவாங்க அப்படின்ற ஒரு விஷயமே இப்ப கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. சோ அவங்க அங்க இருந்து வந்ததே இங்க ஏதோ அங்க இருக்கிறத விட இங்க கொஞ்சம் நமக்கு சம்பளம் அதிகம் கொடுப்பாங்க அப்படின்றதுனாலதான். ஆனா இப்ப கொலை பண்ற அளவுக்கு தைரியம் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு தைரியம் யார் கொடுத்தது, எப்படி வந்திருக்கோம்? நம்ம தான் கொடுத்துருக்கோம், நம்ம அரசாங்கம் தான் கொடுத்துருக்கு. ஸோ அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நடிப்பாங்களான்னு கேட்டால் அது ஒரு பிரச்சனையா அவங்க வந்து பார்க்கல அப்படின்னு தான் வந்து தெரியுது. ஸோ இன்னர் லைன் பர்மிட் வர்றது வந்து ஒரு கனவாவே போயிடும் போல இருக்கு. எல்லாருமே சொல்றாங்க நாகாலாண்டா இது இன்னர் லைன் பர்மிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து தமிழ்நாடு. நீங்க வந்து சொன்னீங்கல்ல இதான் வந்து கடைசி நிலைன்னு சொல்லிட்டு இந்த ஆரப்பா முகஞ்சி தரலாம் நம்மளாம் இருந்திருக்கோம். இந்த மாதிரி வடவர்கள் வந்ததால் தான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்து இருந்திருக்கும். இதை விட்டா வேற நம்மளுக்கு போறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து, அதாவது பக்கத்து நாட்டுல இருந்து ஒரு ஹிந்துவா வந்தா உங்களுக்கு குடியுரிமை கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஆனா ஈழத்தமிழ்ல இருந்து ஒருத்தன் இந்துவா இருந்தாலும் அவனுக்கு வந்து குடியுரிமை கொடுக்க மாட்டான்றதுக்கு ஏற்கனவே பாரபட்சத்தோட ட்ரீட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுல நம்ம நிலத்தை நம்ம தான் வந்து காப்பாத்திக்கணும். இந்தியம் பேசுறேன், அதை இந்தியாக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தவறான புரிதலோட வந்து மனிதம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கிடைச்சா இந்த நாட்டுல இருந்து டக்குன்னு எஸ்கேப் ஆகி யூஎஸ்ல போயிட்டு கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆகிறதுக்கு சில மனிதநேய கூட்டங்கள் இருக்கும்ல, அவங்க எல்லாம் அவங்களுக்கு நாட்டுப்பற்றும் இல்லை, இனப்பற்றும் இல்லை. அவங்களுக்கு நம்மளுக்கு தான் நாட்டுப்பட்டு, இந்த மண் மேல பட்டு, இனப்பட்டு எல்லாம் இருக்கு. நம்ம தான் இதை பத்தி வந்து பேசி ஆகணும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பத்தி பேசுறோம். ஆனா இப்போ இருக்க கரண்ட்ல வந்துட்டு இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா எப்போ வந்துட்டு மொத்தமா இவங்க படிச்சுட்டு போவாங்கன்னு தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. சோ எதுக்கோ பேசுறதுக்கு பதிலா இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சு இதுக்காக பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப வாய்ப்புக்கு நன்றி.